ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வாங்க மோர் மார்க்கெட்டில் இந்த வாரம் என்ன ஸ்பெஷலாக இருந்ததுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க மோர் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ மோர் மார்க்கெட்டில் அப்பப்போ ஏதாவது சர்ப்ரைசஸும் பார்க்க முடியுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கடையில் வந்துட்டு இந்த ஐவாவோட ஒரு வாக்மேன் பார்த்தோம். இதில் வந்து ரேடியோவும் இன்பில்ட்டாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் டோர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கழண்டு வந்துருச்சு. சரி, ரிஸ்க் எடுக்க வேண்டான்ட்டு அப்படியே இருந்த மாதிரியே வச்சுட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு நேஷ்னலோட ஒரு விசிஆர் ஹெட் கிளீனர் வந்து கிடச்சிது. அண்ட் சீல்டு பேக்காகவே இருந்தது. சரி, அதனால் வந்து இதை நம்ம வாங்கிட்டோம். ஸோ நேஷ்னல் பிராண்டில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டபிள் மொபைல் சார்ஜர், அந்த 30 பின் கனெக்டர் வரும் தெரியுமா, பழைய ஐபாடு, ஐஃபோன், ஸோ அதுக்கான சார்ஜர், அது மொபைல் சார்ஜர். அண்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு வித்தியாசமான டிவைஸ், லேப்டாப் ஒன்று பார்த்தோம். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்டோட சர்ஃபேஸ் லேப்டாப். ஐ திங்க் இது வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நினைக்கிறேன். மாடல் நம்பர் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி தான் இருந்தது. கோர் i5 இல்லை i7 உள்ள ஒரு லேப்டாப் தான். நல்லா ஸ்லிம்மாகவே இருந்தது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 7,000 தான் சொன்னார். பட் என்னென்னா அங்கே வந்து செக் பண்ணி பார்க்க முடியல, அடாப்டர் இல்லை. ஸோ அதனால் அங்கே ஆன் பண்ணி பார்க்க முடியல. அண்ட் அதுக்கப்புறம் இந்த டிவி ஒன்று பார்த்தோங்க, சூப்பராக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா டிவி ப்ளஸ் ரேடியோ ரெண்டுமே வந்து 2-in-1 மாதிரி உள்ளது. போர்ட்டபிள் தான், ஜஸ்ட் அப்படியே வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்போ தான் வந்து எடுத்து வச்சுருந்தாரு, இன்னும் க்ளீன் கூட பண்ணலை. ஆனால் நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கலர் டிவின்னு நினைக்கிறேன், பிளாக் அண்ட் ஒயிட் வராது. ஸோ இது ஒர்க் ஆச்சுன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு டால் பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வந்தது. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். டக்குன்னு பார்த்தோன்னே சரி என்னடான்ட்டு, அப்புறம் இதில் ரிமோட்டெல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இது ப்ரொஜெக்ஷன் மாதிரி உள்ள டாலாக என்னன்னு தெரியல. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாலில் வந்துட்டு இந்த பிளானட்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ரோபோ அது. அண்ட் இந்த சோனி பிளேயர் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து சோனி எரிக்சன் ஃபோனுக்காகவே உள்ள பிளேயர்னு நினைக்கிறேன். ட்ரீம் மெஷின் சொல்லிட்டு வித் ரிமோட்டு, ஏஎம் ஆண்டனா எல்லாமே வச்சு இருந்தது. ஸோ வாக்மேன் வித் WM போர்ட்டுன்னு போட்டு இதெல்லாம் ஒரு டைம் செம்ம பாப்புலராக இருந்திருக்கும் போல். நல்லா காம்பேக்டாகவே இருந்தது. அண்ட் பேஜர் பார்க்க முடிஞ்சதுங்க, ரொம்ப நாள் கழித்து பேஜர் பார்த்தோம். இது யூஸ்வலாக இந்த மாதிரி பிராண்டு தான் அந்த டைமில் வந்துட்டு பேஜர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இது ஒர்க்கிங்ன்ற மாதிரி சொன்னார், பேட்ரி போட்டும் காட்டுறேன் நான், உள்ள டிஸ்பிளேலாம் வரும்ன்ட்டு. பட் ஜஸ்ட் ஆன் பண்ணி அப்படியே ஷோகேஸ் மாதிரி பார்த்துக்கலாம், ஷோகேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி இதனால் இப்போ எதுவும் யூஸ் கிடையாது. அண்ட் இது வந்து இந்த ஒயர்லெஸ் கீபோர்டு, ப்ளூடூத் சப்போர்ட் உள்ளது. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 பேட்ரி போட்டு ஆன் பண்ணிட்டா போதும். நல்லா சூப்பர் காம்பேக்டாக இருக்கும் இந்த இது. அண்ட் ஒயிட் கலரில் மேக்கோட இந்த ஆப்பிளோட ப்ராடக்ட் மாதிரியே இருந்தது, நல்லா சூப்பராக. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கிளாக்கு பாருங்களேன், செம்ம இம்ப்ரெசிவாக இருந்ததுங்க. இது வந்து மேட் இன் ஜெர்மன் சொல்லிட்டு பின்னாடியே க்ளீனாக போட்டிருந்தது. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன இது வந்து அந்த தெர்மாமீட்டர் தாங்க. செம்ம கிளாரிட்டியாக இருந்தது, விசிபிளாகவும் இருந்தது. அந்த ரீடிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்தது. அண்ட் ஒரு பழைய வேல்வ் ரேடியோ மர்ஃபியோடது பார்க்க முடிஞ்சுது. ஓவர் கண்டிஷனில் தான் இருந்தது. பட் இந்த மாதிரி வேல்வ் ரேடியோ வந்து கொஞ்சம் ரேர் தான் பார்க்கறது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன் நான். எனக்கு என்னமோ உள்ளே வந்து வேல்வ்ஸ் இருந்த மாதிரி தெரியல. ஸோ அந்த கேப்பில் சும்மா லைட் அடித்து பார்த்தேன் நான், எதுவும் பெருசாக வேல்வ் இருந்த மாதிரி தெரியல. பட் எனிவே, ஸோ யாராவது வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா நம்மளுக்கு வேல்வ்ஸு முக்கியம், இல்லைன்னா ஷோகேஸ் தான். அண்டு அமேசான் ஃபயர் ஸ்டிக்கும் இருந்தது, ஒரு 2-3 வச்சுருந்தார். ஒன்று 500ன்ற மாதிரி சொன்னார். சப்போஸ் யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா பாருங்கள், அடிக்கடி கேட்குறீங்க இது ஃபயர் ஸ்டிக் கிடைக்குதான்ட்டு. அண்டு எம்ஐ பாக்ஸ் ஒன்று இருந்தது. ஸோ நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம், ஆப்ஸ் கூட போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருந்தது. நிறைய வாக்மேன்ஸ் எல்லாம் இருக்குங்க, ஏகப்பட்ட வாக்மேன்ஸ் அண்டு சிடி மேன். இந்த ஐவாவோடது பாருங்கள், நல்ல கண்டிஷனாகவே இருக்குது. ஸோ என்னன்னு தெரியல, இப்போல்லாம் வந்து நிறைய சகஜமாகவே வாக்மேன்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்டு சிடி மேனும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருது. ட்ராக் சிடி ப்ளஸ் MP3 சிடி சப்போர்ட் உள்ளதும்.
இந்த சோனி பிளேயர் பாருங்களேன், எவ்வளோ ஒரு காம்பேக்டாக ஒரு ஸ்லிம்மாக இருக்குது. இது வந்து 2-in-1 டைப் தான். டேப்பும் இருக்குது, ரேடியோவும் இருக்குது. பட் பாருங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக காம்பேக்ட் சைஸில் இருக்குன்ட்டு. ப்ளஸ் நல்ல கண்டிஷனாகவும் இருந்தது, எந்த ஒரு டேமேஜும் பெருசாக இல்லாமல். இங்கே பாருங்கள், இந்த வாக்மேன் பாருங்கள், இதுவும் வந்து கொஞ்சம் பாப்புலரான வாக்மேன் தான். ஸோ இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. பேட்ரி எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்மளுக்கு ஒர்க் ஆச்சுன்னா இது வந்து சப்போஸ் யாரெல்லாம் வேணும்னு செக் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஒரு மெட்டல் டைப்லேயே இருந்தது. ஒரு விஆர் ஹெட்செட்டு பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இது எம்ஐயோட டயர் இன்ஃப்ளேட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருந்தது, அப்படியே வச்சுருந்தாங்க. ஆன் பண்ணி பார்த்தா ரெண்டுமே ஆன் ஆச்சு. 2 பீஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று ஷாமின் போட்டிருந்தது, இன்னொன்று எம்ஐ. ஸோ ரெண்டுமே வந்து ஆன் ஆயிடுச்சு, ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரி இப்போ பேட்ரி இது இருந்ததுன்னா அப்படியே செக் பண்ணி கூட பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் சப்போஸ் தேவைன்னா. அண்ட் இந்த இது பாருங்கள், இது வந்து கிளாக் ப்ளஸ் ரேடியோ உள்ளது. ஸோ நம்ம டேபிளில் வச்சுக்கலாம். கிளாக் வேணால் கிளாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஃப்எம் ஏஎம் ரெண்டுமே. ஸோ 2 பேண்டும் உள்ள சப்போர்ட் உள்ள ஒரு கிளாக் ரேடியோ. நல்லா சூப்பர் க்யூட்டாக இருந்தது. சம் உடன் ஃபினிஷோட டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ கூகுளோட க்ரோம் காஸ்ட் ஒன்று, ஐ திங்க் இது லேட்டஸ்ட் மாடல் நினைக்கிறேன், வித் அடாப்டரோடே இருந்தது. ஸோ இதுவும் பாருங்கள், HDMI எக்ஸ்பேண்டர் ப்ளஸ் அடாப்டரோடே வச்சுருந்தாங்க. ஸோ க்ரோம் காஸ்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏகப்பட்ட அலாரம் கிளாக்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. ஆனால் எதுவுமே வந்து நல்ல கண்டிஷனில் இல்லை. எல்லாம் நல்ல நல்ல மாடல்ஸ் தான், பட் கண்டிஷன் எல்லாமே வந்து கிளாஸ் உடஞ்சிருந்தது, இல்லை துரு பிடிச்சி, எல்லாமே வந்து நான் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ சப்போஸ் யாருக்காவது வேணும் எடுத்து ரெடி பண்ண முடியும்னா செக் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பிளாஸ்டிக் டைப்பும் இருந்தது. ஸோ எல்லா விதமான மிக்ஸ் ஆஃப் அலாரம் கிளாக்ஸு. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், இந்த ஸ்கொயர் டைப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், டேபிளில் வச்சாவே செம்ம லுக்காக இருக்கும். இது பாருங்கள், ஃப்ளாட் டைப். இது கொஞ்சம் பாப்புலர் மாடல்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய பார்த்துருக்கேன், சேல் போகிற மாதிரி பார்த்துருக்கேன் நான். ஸோ போஸோட ஒரு ஹெட்ஃபோன் பார்த்தோங்க, நல்லா சூப்பராக இருந்தது, ஷைனிங்காக. பட் என்ன அந்த இயரில் வைக்கிற அந்த பவுச் மட்டும் மிஸ்ஸிங். அண்ட் பயனியரோட ஒரு வயர்லெஸ் ஸ்பீக்கர் சிஸ்டம் பார்க்க முடிஞ்சுது. இது ஹோம் தியேட்டரோட வரும்னு நினைக்கிறேன். அதில் வர சென்டர் ஸ்பீக்கர் மேபி இருக்கலாம், தெரியல. அண்ட் இந்த ரேடியோ பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருந்தது. இதில் வந்து டிவியும் வந்து கேட்க முடியும், பார்க்க முடியாது, கேட்க முடியும். ஸோ எல்லா டிவி ஸ்டேஷன்ஸும் அந்த டைமில் வந்துட்டு நம்ம எங்கேயா ட்ராவலில் இருக்கோம் அப்படின்னா இந்த ஆண்டனாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்ம டிவியை வந்து கேட்டுட்டு போகலாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ அப்போல்லாம் வந்து இது ஒரு தனி ஒரு கேட்டகரி ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அண்ட் பழைய நோக்கியா ஃபோனுக்கான கேசஸ் எல்லாம் புது கண்டிஷனில் இருந்ததுங்க. ரீசெண்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பல்லவர் சந்தையிலேருந்து இந்த மாதிரி ஃபோன்ஸ் வாங்கினதை பார்த்தேன் நான். அவங்களுக்கு கேசஸ் தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள், செம்ம கண்டிஷனில் இருந்தது. எல்லாமே வந்து அப்படியே ஷோரூம் இது மாதிரி புது கேசஸாகவே இருந்தது. ஸோ அந்த பழைய ஃபோனுக்கு இது போட்டால் இன்னும் சூப்பராக மாறிடும். அண்ட் மோட்ரோலோட ஒரு வாக்கி டாக்கி, ஐ திங்க் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் இது என்ன யூஸ் ஆகும் தெரில, இப்போ வெறும் அந்த சிங்கிள் பீஸ் மட்டும் வச்சு. ஸோ மற்றபடி அப்படியே பாருங்கள். அண்ட் ஒரு வயலின் ஸ்ட்ரிங் வந்து கட்டாக இருந்தது. பட் வயலின் ஃபேன்ஸ் இருப்பீங்க, உங்களுக்கு சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரேடியோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் நாபெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. இந்த புஷ் ரேடியோ டைப்பில் இருந்தது. பட் நேம் எதுவும் பெருசாக பார்க்க முடியல, வெறும் ரேடியோன்னு போட்டிருந்தது. இந்த பீரோ பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, டாய் பீரோ வித் கீயோட.
ஸோ நம்ம காயின்ஸ் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்டு டிவிடி ரீரைட்டபிள் டிஸ்க் வந்து இருந்தது. இது ஹேண்டிகேமிங் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. அண்ட் இதை பாருங்களேன், ஃபஸ்ட்டு பார்த்து டிஃப்ரெண்ட்டாக என்னடா தலானை மாதிரி இருக்குது, ஆனால் கரண்ட் சப்ளைலாம் கொடுக்குற மாதிரி இருக்கேன்ட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்புறமா தான் தெரிஞ்சது இந்த ஹீட் மசாஜர் மாதிரி. ஸோ அதை ஆன் பண்ணால் அது ஹீட் ஆகும், அப்படியே வந்து உடம்பு மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த மைக்கு பாருங்கள், செம்ம சான்ஸே இல்லை. எவ்வளோ ஒரு சில்வர் இது பாலிஷ்டாக ப்ரீமியம், கண்டிப்பாக ப்ரீமியம் இதில் இருந்தது. டாடா ஸ்கைன்னு போட்டிருந்தது. ஸோ அதான் எனக்கு புரியலை, டாடா ஸ்கைன்னு போட்டு எதுக்கு இந்த மைக் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. யூஎஸ்பி போர்ட்டோடு தான் இருந்தது. ஸோ இது வந்து 300 ப்ரைஸ் சொன்னாங்க. வாங்கியிருந்துருக்கலாம், பட் என்னமோ தெரில. அது வந்து அப்படியே பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். அண்ட் இந்த அயன் பாக்ஸ் பாருங்களேன், இது வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்டரில் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு அதோட டெம்பரேச்சரில் ரன் ஆகக்கூடியது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது கண்டிப்பாக விண்டேஜ் ஐட்டமாக தான் இருக்கும். கீழே இந்த ப்ரொடெக்டிவ் லேயர் எல்லாமே வச்சு பாருங்களேன், ஸ்டீம் சொலனாய்டு வேல்வோடு இருந்தது. ஸோ இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன் நான். அண்ட் இந்த ரேடியோ பாருங்களேன், இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வாக்மேன் ரேடியோ மாதிரி இருந்தது, 2-in-1 மாதிரி. பட் பார்த்தா இது வெறும் ரேடியோ தான். நல்ல டிஃப்ரெண்ட் கலரில் சூப்பராகவே இருந்தது, பஞ்சு மிட்டாய் கலரில். டியூனிங்காக ஆயிடுச்சு. ஐ மீன் நாப் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. சூப்பரில் இது. அண்ட் இது பாருங்கள், இன்னும் ரொம்ப காம்பேக்டான ஒரு பாக்கெட் ரேடியோங்க. செம்ம ஸ்லிம்மு, செம்ம க்யூட்டாக இருந்தது. இதுலேயும் வந்து டிவி கூட கேட்கலாம் நம்ம, பார்த்துக்கோங்க. பட் இப்போ அதனால் பெரிய யூஸ் கிடையாது, ஒரு கலெக்டபிள் ஐட்டமாக வச்சுக்கலாம். கண்டிஷன் நல்லா இருந்ததுன்னா வாங்கியிருந்திருப்பேன். இந்த ஃப்ரண்ட் லுக்கெல்லாம் கொஞ்சம் தேஞ்சு போயிருந்தது. அண்ட் இது வந்து நண்பர் ஒருத்தர் வாங்கினார், ஃபிலிப்ஸோட இந்த மாடல். இது வந்து ஹோம் தியேட்டர் சப்போர்ட் உள்ளது, ஆல் இன் ஒன் மாதிரி. இதில் ரேடியோ இருக்கும், சிடி பிளேயர் அண்ட் டேப் பிளேயரும் இருக்கும். அண்ட் ப்ளே ஸ்டேஷனும் பார்க்க முடிஞ்சதுங்க. ப்ளே ஸ்டேஷன் 3 வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து எப்படி கண்டிஷன் தெரியல, பட் இதுவும் சேலுக்கு வச்சுருந்தாங்க. எடுத்து ரெடி பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிளாக் பாயிண்டோட ஒரு பழைய காலத்து ரேடியோ அண்ட் டேப் பிளேயர். இது வந்து கார் செட்டு, காரில் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. உள்ளே செக் பண்ணி பார்த்தேன், டேப் மெக்கானிசம் ஏரியா பார்த்தா ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு பழங்காலத்து ஒரு ஃபேனு, ஃபுல்லாக மெட்டல். ஸோ இப்போலாம் வந்து ஃபுல்லாக நம்ம பிளாஸ்டிக்காக தான் பார்க்க முடியுது. இது பார்த்திங்கன்னா பக்கா மெட்டல் ஐட்டம். இது தூக்கிறதுக்கே செம வெயிட்டாக இருந்தது. ஸோ ஹேண்ட் ஸ்விங் மிஷின்னு. ஸோ தையல் மிஷின் வந்து ஹேண்டில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம டேபிளில் அப்படியே மாட்டிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் தேடிட்டு இருக்கீங்க தையல் மிஷின் செக் பண்ணுறீங்கன்னா பாருங்கள். ஸோ சோலார் பேனல் கேட்டுட்ருக்கீங்க. இந்த வாரம் வந்து நம்ம இந்த ஃபுல் கிட்டு பார்க்க முடிஞ்சதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பீஸு கிட்ட இருந்தது. இதில் வந்து பேட்ரி இன்பில்ட்டோட வித் இந்த எல்இடி பல்ப்ஸோடு கொடுக்குறாங்க. நம்ம பேனல் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பல்ப்ஸ் வந்து இந்த பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பல்பு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி இதுவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 4000 சொன்னாங்க. நம்ம அப்படி இப்படி பார்கெயின் பண்ணி ஒரு பீஸ் வந்து 1000க்கு வாங்கினோம், ஒரு பாக்ஸ் பீஸாகவே வாங்கினோம். ஸோ அதோட வீடியோ வந்து நான் அப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக வந்து இது கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ ஒரு லென்ஸ் ஒன்று இருந்தது, ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். லைட் எரிஞ்சிட்டு இருந்தது அந்த அடாப்டரில். ஸோ அடாப்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா அதுலேருந்து ரிவர்ஸ் கரண்ட் வந்து எரிஞ்சிட்டு இருந்தது. நம்ம வீட்டில் வந்து செட் பண்ணி வச்சோம், மாடியில் செட் பண்ணி வச்சோம். நல்லா பவர்ஃபுல்லாகவே இருந்ததுங்க. பேட்ரி வந்து குயிக்காக சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ நான் டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு போடுறேன் நான் தனியாக. பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அந்த பல்பு செட் பண்ணி வச்சுருந்தேன். நல்ல சோலார்லேருந்து கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு பேட்டரியிலேருந்து வந்த எனர்ஜியை வச்சு இந்த எல்இடி பல்ப்ஸ் ரன் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே வந்து ஓட விட்டு பார்த்தேன் நான். கண்டினியூஸாக ஓடிட்டு இருந்தது. ஸோ பரவாயில்ல, லக்கி பர்ச்சேஸ் தான். அண்ட் இந்த கிளாக்கு பாருங்களேன், பட் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான், அது மெட்டல் கிடையாது. அண்ட் இது வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம், இல்லை இந்த பீரோவில் வைக்கிறது. சூப்பராக இருந்தது. உடன் இதில் லைட்டாக அந்த டிசைன்லாம் பண்ணி பழங்காலத்து ஷிப்பு.
ஸோ சிசிடிவி டிவிஆர் வந்து பார்த்தோங்க. இது வந்து எனக்கு மெயினாக வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கு தான் செக் பண்ணலான்னு இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக இருந்தது தான் கண்டிப்பாக ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகிறதுக்கு மினிமல் பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இப்போல்லாம் ஹார்ட் டிஸ்க்கு எங்கேயோ போகுது ப்ரைஸு. அண்ட் ஒரு மைக்ரோ கேசட் பிளேயரும் கிடச்சிது. ஸோ இது கலரே வந்து செமையாக இருந்தது பாருங்கள். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அடிக்கடி பார்க்க முடிகிற மாதிரி இருக்குது இந்த மைக்ரோ கேசட் ரெக்கார்டர். இது பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குங்க. கலரும் சரி அண்டு லுக்கும் சரி. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக அந்த பேட்ரி ஏரியா ரெஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நம்ம வாங்கிட்டோம். இது எப்படி ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன் நான். ஸோ இதில் என்ன தான் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, எப்படி சால்வ் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வீடியோ வரும் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் ஹாவர் போர்டு பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து ஆன் பண்ணி பார்க்க முடியல. பேட்ரி ஐ திங்க் டோட்டலாக டவுனுன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்டர்ஸ் ஸ்டேடியத்தில் சுற்றிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ இது வந்து நம்ம சிட்டியில் எப்படி எந்தளவுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து சேலுக்கு வர்றதை பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. நல்லா ஃப்ரீயாகவே ரொட்டேட் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகலாம். ஸோ வாட்சஸ் கலெக்ஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாட்சஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இதில் வந்து நான் அப்படியே கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வாட்சஸ் ஏதாவது கண்ணில் தென்படுதான்ட்டு. சப்போஸ் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மெக்கானிக்கல், குவாட்ஸு, ஆட்டோமேட்டிக். கண்டிப்பாக ப்ரீமியம் வாட்சஸும் இருக்கும் இதில். ஸோ எங்கேயும் பாருங்கள், இது இன்னொரு ஸ்டாலில் இருந்தது. இதுலேயும் டிஃப்ரெண்ட் கேட்டகரி வெரைட்டிஸ் ஆஃப் வாட்சஸ் பார்க்க முடியும். அண்ட் இங்கே வந்து ஒரு க்யூட்டாக இருந்ததுங்க. இந்த கேசியோவோட டிஜிட்டல் வாட்ச் தான் இதை நம்ம போட்டிருக்கோம் ஒரு வாட்ச்சு. அதோட வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சரி, சைஸ் கம்பேரிசனுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி காமிக்கலான்னு பார்த்தேன் நான். முடியலை, ஒரு கை வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் பாருங்கள், அந்த சைஸ்க்கும் இதுவும் வந்து ரொம்ப காம்பேக்ட் க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த கேமரா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இதில் அந்த வியூ ஃபைண்டர்லாம் பார்த்தீங்கன்னா 2 வியூ ஃபைண்டர் போட்டிருந்தது. கீழே உள்ளதும் வந்து வியூ ஃபைண்டராக. என்னடா இது ஒன்றுமே புரியல எனக்கு. ஏற்கனவே ஒரு வியூ ஃபைண்டர் இருக்குது, அது இல்லாமல் இதுவும் வேறு ஒரு வியூ ஃபைண்டர்னு போட்டிருந்தது. அது சைட்லேயும் வந்து ஓட்டை போட்டு எந்த மாதிரி பார்க்கணுன்னே தெரியல. இது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேமரா பார்த்துருக்கீங்களான்ட்டு. டிஸ்பிளேயும் பாருங்களேன், வித்தியாசமாக இருந்தது. இது மினி டிவி டைப்பா இல்லை என்ன எதுன்னே தெரியல. ஒரு மாடல் நம்பர் எதுவுமே வந்து போடலை இதில். ஜஸ்ட்டு சோனி நியூ சீரீஸ்ன்னு போட்டு ஒரு கேம் கார்டர்னு போட்டிருந்தது. ஃப்ரண்ட்டில் லென்ஸ் அண்டு ஃப்ளாஷ் லைட்டு. ஸோ பிராஸ் ஐட்டம்ஸ் பாருங்கள். இதில் இந்த 2 ஐட்டமும் ஏதோ மெட்டல் நினச்சா பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது. மற்றபடி பாருங்கள் அப்படியே பிராஸ் ஐட்டம்ஸு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கான்ட்டு. ஸோ இதெல்லாம் பாலிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரியல் பிராஸான்னு தெரியல. ப்ளூரே டிஸ்க் கேட்குறீங்க, இருந்தது. பட் இதெல்லாம் வந்து ரெக்கார்டட் ப்ளூரே டிஸ்க் மாதிரி இருந்தது. ஸோ இது பாருங்கள், நான் காட்டுறேன். ப்ளூரே டிஸ்க் வந்து யூஸ்வலாக அந்த கலர் கிட்டத்தட்ட ஒரு பிளாக் இதில் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ண டிஸ்க் மாதிரி இருந்தது. அந்த குவாலிட்டியெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரிஜினல் ப்ளூரே மாதிரி தெரியல. பட் நிறைய வச்சுருந்தாங்க, நிறைய டிஸ்க் இருந்தது. எல்லாமே வந்து ரெக்கார்டட் டிஸ்க் தான். அண்ட் இந்த பாக்கெட் புக், இது டிஜிட்டல் டைரின்னு வாங்க, அந்த டைமில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே பார்த்தது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் நான், ஒர்க் ஆகுதா ரியலான்ட்டு. இதெல்லாம் வந்து அப்போ பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம். ஒரு ஃபோன் புக் மாதிரி. நம்ம வந்து மேஜராக ஃபோன்லாம் இல்லாத டைமு இதில் வந்துட்டு டயல் நம்பர்ஸ், நேம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த லேண்ட்லைன் நம்பர்ஸ் மோஸ்ட்லி ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த பாக்கெட் நோட்டு மாதிரி இருக்கும். அதில் எழுதி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிவைஸில் வந்துட்டு நம்ம நேம் அண்ட் ஃபோன் நம்பர் எழுதி வச்சுப்போம். எப்போ தேவையோ ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிவிட்டு லேண்ட்லைனில் கால் பண்ணுவோம். நம்ம அப்போல்லாம் வந்து மொபைல் பெருசாக யூஸ் ஆகாத டைமு. இந்த மாதிரி டிவைஸ்லலாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம்.
ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்ஸ் எல்லாத்தையும். ஸோ அது பார்க்கும்போது ஒரு மலரும் நினைவுகள். அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் பார்க்கும்போது அப்படியே அந்த நாள் திரும்பின மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயரிங் எய்டு மிஷினுக்கான சின்ன சின்ன பேட்டரிஸுங்க, ரொம்ப டைனியாக இருந்தது. அண்ட் ஒரு பேக்காகவே இருந்தது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பீஸு கிட்ட இருந்தது. அண்ட் இது வந்து எல்இடி லைட்டு. இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகங்க. இந்த பழைய இது போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து கட் ஆகிருக்கும். நிறைய இது வந்து டேமேஜ்டு கண்டிஷனாகவே இருக்கும். ஸோ செக் பண்ண முடியுமான்னு தெரியல. அண்டு வாங்கிறது நம்மளோட ரிஸ்க் தான். இது என்னன்னு எனக்கு சத்தியமாக கண்டுபிடிக்க முடியல. வெயிட்டாக இருந்தது, நல்லா வெயிட்டாக இருந்தது எல்லாமே. அண்ட் இது வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. சப்போஸ் யாருக்காவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 பீஸ் இருந்தது. இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல. ஆனால் நல்ல வெயிட்டுங்க, கிட்டத்தட்ட பிராஸ் ஐட்டமாக இருக்குமான்னு தெரியல. ஸ்பீக்கர்ஸு கேட்குறீங்க, இந்த சோனி, எஸ்பெஷலி சோனி ஸ்பீக்கர்ஸு. இது வந்து அந்த உடன் பாக்ஸ் எல்லாமே வெறும் ஃப்ரண்ட் இது மட்டும் வச்சுருந்தாங்க. வெறும் ஸ்பீக்கரை கூட எடுத்து நம்ம வேறு ஏதாவது பாக்ஸுக்கு கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், ஒரிஜினல் சோனி ஸ்பீக்கர்ஸாகவே இருந்தது. $3G டாங்கிள். இப்போலாம் 4G 5Gன்னு போயிட்டோம். பட் இதெல்லாம் வந்து ஒரு டைமில் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 3G டாங்கிள், சிம் கார்டு போட்டு நம்ம வந்து இதை அப்படியே 3G நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து பெரிய வேல்யூ கிடையாது, 3G சப்போர்ட் மட்டும் உள்ளது. அண்ட் லெதர் பவுச் பேக்கோட ரேடியோ, 2 ரேடியோ பார்க்க முடிஞ்சுது. பிராண்டு வந்து ஐ திங்க் இந்தியன் பிராண்ட் தான் நினைக்கிறேன். 2 பீஸ் இருந்தது. பியானோ ஒருத்தர் செக் பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் இல்லைப்பா, இதுதான்ப்பா வேல்யூம். எதுவும் நோண்டாது, வேல்யூம் இதுதான். ஸோ இதில் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது. பட் ரன்னிங் கண்டிஷன்லேயே டெமோ காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் VHS கேசட் ரிவைண்டர் ஒன்று கார் ஷேப்பில். இது கார் ஷேப் கொஞ்சம் பாப்புலர், நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க. பட் இந்த ரிவைண்டர் வந்து ரொம்ப புவர் கண்டிஷனில் இருந்ததுங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கே 2-3 பேர் தேவைப்பட்டது. அண்டு எல்லாமே கிராக் விட்டு உடஞ்சி போயிருந்தது. பட் இது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் மாடல் தேடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரன்னிங் கண்டிஷனாக இல்லாட்டியும் ஜஸ்ட் ஷோகேஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாக்மேன் பாருங்கள், அகைன் ஒரு மெட்டல் டைப்பில் தான் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக பின்னாடி அந்த பவுச்சு லெதர் இதுவும் பாருங்கள். இது ஆட்டோ ரிவர்ஸ் சப்போர்ட் உள்ளது. அப்படியே பை டைரக்ஷன்லாம் ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம கேசட்டை. ஆட்டோ ரிவர்ஸ் சப்போர்ட்டு. இந்த மைக்கும் கொஞ்சம் ப்ரீமியமாக தெரிஞ்சுது. பாட்காஸ்ட் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் போல், அந்த மாதிரி மைக்கு. போலராய்டோட ஒரு கேமராங்க. போலராய்டு கேமரா யூஸ்வலாக பல்கியாக பார்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. ஸோ இதுலேயும் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃபில்ம் ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு தெரியல, பிரிண்ட்டு. பட் ஸ்லிம் கண்டிஷனில் இப்போ தான் பார்க்குறோம். அண்ட் அகெயின் ஒரு டேப் கிளீனருங்க. இது வந்து ரிவைண்டர்னு சொல்கிறத விட ஒரு டேப் கிளீனர். நம்ம VHS கேசட்டில் ஃபங்கஸ் எதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி டேப் கிளீனரை வச்சு நம்ம ஒரு 2 தடவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அண்ட் ரிவைண்ட் பண்ணோன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். அந்த க்ளீனிங்க்கே உள்ளது இது. இந்த வீல் வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் இருந்தது. அதுலேயே வந்து மேஜராக டவுட் இருந்தது, இது வந்து ஒர்க் ஆகுமா இல்லையான்ட்டு. ஆனால் இது வந்து மெயின் பர்பஸ் வந்து க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறது. சரி, இது ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வீடியோ வரும். ஸோ சோனியோட பேட்டா கேம் VHS கேசட் பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் VHS கேசட் மாதிரி இருக்காது. இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். சோனியோட ஒரு ப்ரொப்பரேட்டரி ஃபார்மேட் இது. இதோட கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதனாலே இது வந்து பெரிய ஹிட் ஆகலை. பட் இது குவாலிட்டி வந்து ப்ரீமியமாக இருக்குங்க. VHS கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி வந்து ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து சேலுக்கு இருந்தது. ஸோ இதோட வந்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் பார்க்க முடிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.